பிரியமானவர்களே, முதலாவதாக ஒரு 2, 3 நாள் இருக்கும். பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு பிரதர், அப்புறம் நேத்து ஸ்ரீலங்காவிலேருந்து அது கிளிநொச்சின்னு நினைக்கிறேன். தமிழர் ஸ்ரீலங்காவில் இருந்து ஒரு பிரதர். ரொம்ப நேரம் ஃபோனில் இப்போது நான் பேசினேன், ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் அந்த ஸ்ரீலங்காவிலேருந்து பேசின அந்த பிரதருக்கும், பாண்டிச்சேரியிலேருந்து பேசின அந்த பிரதருக்கும் மிக்க நன்றி. கண்டிப்பாக அந்த பக்கம் வரும்போது அவங்க வீட்டுக்கு என்னை வர சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் என் நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இன்ஸ்டாவில் வந்து லேக்ஸ் கணக்கில் வந்து என் வீடியோ பார்க்குறாங்க. அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதே நேரத்தில் வந்து சிலர் கழுவி ஊற்றுறாங்க. அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் தொடர்ந்து. எல்லோருக்கும் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிரியமானவர்களே, இங்கே பாருங்கள் இந்த ஃபோட்டோகிராஃப். அப்பா செமையாக இருக்கிறாரா? சூப்பராக இருக்காருங்க உண்மையிலேயே. ஆமாம், என்ன பண்ணுறது பிரியமானவர்களே, அப்பா இவ்வளோ ஸ்டைலாக இருக்கிறாரு. ஆனால் இந்தியாவுக்கும் உலக நாடுகளுக்கும் நான் இதே மாதிரி தான் நாங்கள் ஊழல்லையும் லஞ்சத்துலேயும் நம்பர் 1ன்னு சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறாரே. ஆமாம், அவர் போட்டுக்கிறது எல்லாமே ஃபாரின் தான். ஆமாம், இந்தியான்னு சொல்கிறதுக்கு ஒன்று தான் இருக்குது. தமிழ்நாடுன்னா கோமணம் அது கட்டிருக்காரா நான் நமக்கு தெரியாது. சரி, அது விட்டுருங்க. தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் வந்து எத்தனையோ எண்ணிலடங்கா துறைகள் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு துறை தான் சம்பாரித்து கொடுக்குது. அந்த துறையில் கிடைக்கிற பணத்தை வச்சு தான் இவர் தமிழ்நாட்டை ஆள்றானா? இல்லை, 9.5 லட்சம் கோடி. நீ உன் குடும்பத்தில் 10 பேர்னா 30 எவ்வளோ 30 லட்ச ரூபா நீ கொடுக்கணும். எல்லாம் அடித்து தூக்கி துவச்சி எடுத்துருவானுங்க யார் கடன் கொடுத்தவனுங்க. பிரியமானவர்களே, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. உனக்கு என்னடா டவுட்டு? நீ தான் எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் ஒரு கட்சிக்காருக்கும் ஓட்டு போடல, உனக்கு நான் டவுட்டுன்னு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு என் காதில் உழுது இருந்தாலும் கேட்டுடுறேன். இப்போ இந்த ஈடின்றாங்களேங்க, இந்தாங்க அமலாக்கத்துறை. ஆமாங்க, எனக்கு தெரிஞ்சு வருஷம் எல்லாம் வராங்க ரைடு பண்ணுறாங்க. இது ஒரு 10-20 வருஷமாக நடந்துக்கினே இருக்குதுங்க. இந்த ரைடு அவ்வளோதான். அதை பிடிச்சி உள்ள வைக்கிறது, இந்த ஜெயிலில் போடுறது, அப்புறம் வந்து திகாரில் வச்சு நல்லா காமின்னு அந்த செந்தில் பாலாஜி அவருக்கு இவர் அதை இப்போ என்னென்னமோ நிறைய பேர் இருக்கு. இப்போ கூட ரீசெண்ட்லி அவர் பேர் என்னங்க, உலகம் பூரா ஐயோ சென்னையில் மட்டும் எல்லா ஊர்லேயும் ஊடு வச்சுட்டு இருக்கிறாரியா, எல்லா ஊர்லேயும் அவங்கள ஒன்றும் செய்ய மாட்டாங்களா? அன்பானவர்களே, ரொம்ப வருத்தத்தோடு தான் இந்த பதிவை நான் போடுறேன். அதாவது இப்போது நம்ம வெஸ்ட் பெங்கால் இருக்கல, கேல்கட்டா கொஞ்சம் ஒரு 150 கிலோமீட்டர் பக்கத்தில் சுந்தர்பன் அந்த தீவுகள், உங்களுக்கு ஒரு 100 தீவுகளோ என்னமோ இருக்குது. ஆமாம், ஒரு தீவுலேருந்து பக்கத்து தீவில் போய் போட்டில் போய் தான் நீங்கள் கடையில் போய் சின்ன காய்கறியெல்லாம் கூட வாங்கிட்டு வரணும். ஒரு 5 தீவுகளுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான். ஆனால் அந்த பிள்ளைங்க போட்டில் போய் படிச்சுட்டு வராங்கங்க. போட்ஸில் ஒரு தீவுலேருந்து இன்னொரு தீவு. ஆமாம், ஒரு 4 தீவுக்கு 5 தீவுக்கு ஒரு ஸ்கூல் இருக்கும். மம்தா பானர்ஜி அந்த படிப்புக்காக அவ்வளோ வேலை அங்கே பண்ணி வச்சுருக்காங்க. கல்கட்டாலெல்லாம் போய் வேலை பார்க்க முடியாது. மக்கள் தொகை நம்ம உலகத்தில் மக்கள் தொகை அதிகம் எதுனாக்கா இந்தியா, ரைட்டுங்களா? அதே மாதிரி இந்தியாவுக்குள்ளே மக்கள் தொகை அதிகம் அப்படின்னா கேல்கட்டா. இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, படிக்கணுங்க. போட்டில் போய் படிக்கிறாங்க. இந்த தீவுலேருந்து அந்த தீவுக்கு போட்டில் போய். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பயனும் படிக்க போகிறதில்ல. எல்லாம் நார்த் இந்தியாவில் இருந்து இங்கே வேலை செய்கிறாங்கன்னா சம்பளம் அதிகம் தான் செய்கிறாங்க. 5 ரூபாய்க்கு ரேஷன் அரிசி விற்கிறான் இவனே, நம்மளாலே விற்கிறான் 5 ரூபாய்க்கு. இந்திக்காரனுங்களுக்கு 18 மணி நேரம் வேலை செய்கிறான் இந்தியாவை. நம்ம தமிழ்நாட்டு உள்ளார அவ்வளோ இந்திக்காரனுங்களும். ஆமாம், கக்கூஸ் கழுவுலேருந்து ரயில்வே வரைக்கும் இந்திக்காரனுங்க தான். தமிழ் பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க எல்லாம் கஞ்சா விற்கிது, ஸ்கூலில் டீச்சரை அடிக்குது, படிப்பு வேணான்னுது. எல்லாம் நம்ம அப்பா போடுற புண்ணியம்தான். நம்ம அப்பா பெற்றோர்களே. ஆமாம், நான் உங்களை கடுமையாக திட்டுறேன். கழிவெல்லாம் செத்துப்போங்க அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறேன். ஆனால் உண்மையாலுமே நான் அந்த மாதிரி ஒரு வக்கர புத்தி உள்ள கிடையாது. ஏன்னா எனக்கு இந்த குழந்தைங்கள ரொம்ப பிடிக்குங்க. 8 வயசுக்கு இருக்கிற குழந்தைங்க பாவங்க. அவங்க என்னங்க பாவம் பண்ணாங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள் பெற்றோர்களே. ஆமாம், எவ்வளோ துறைகள், அரசு துறைகள் இருக்குது. எந்த ஒரே ஒரு துறையாவது லாபம் காட்டுதா, லாபத்தில் போகுதா சொல்லுங்க பார்க்கலாம். அது பஸ்ஸாக இருக்கட்டும், போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், எவ்வளோ துறைகள் இருக்குங்க. எல்லாம் சொல்ல முடியாது. 40 செகண்ட்ஸுக்கு மேலே இவன் வேறு பார்க்க மாட்டான். எல்லாமே நஷ்டத்தில் தான் போயிட்டு இருக்கு. எதுவுமே அப்புறம் ஏன் வளர்ச்சின்ற
முதன்மை நாங்கள் ஆமாம் அதில் முதன்மை அதில் முதன்மை என்று உன் குழந்தைங்கள பாவம் படிக்கலை, பிச்சை எடுக்குது. 8 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய உத்தம பிள்ளைகளை கெடுத்து விடாதீர்கள் பெற்றோர்களே, கெடுத்து விடாதீர்கள். 8 வயசுக்கு மேலே அது நாதாரி கடுப்பிச்சு அதை தனி தச்சு தொட்டி விட்ரு எங்கேயாவது. ஆனால் கொஞ்சமாவது சிந்தித்து பார் பெற்றோரே, கொஞ்சமாவது சிந்தி. ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், எந்த சுவருக்கும் கேட்கின்ற காது இருக்கும். அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், எந்த சுவருக்கும் கேட்கின்ற காது இருக்கும். சொல்லாமல் கொல்லாமல் காத்திருக்கும், சொல்லாமல் கொல்லாமல் காத்திருக்கும். தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும். பொது நீதிக்கும் நேர்மைக்கும் பயந்து விடு, நல்ல அன்புக்கும் பண்புக்கும் வளைந்து கொடு. பொது நீதிக்கும் நேர்மைக்கும் பயந்து விடு, நல்ல அன்புக்கும் பண்புக்கும் வளைந்து கொடு. இன்றோடு போகட்டும் திறந்து விடு, இன்றோடு போகட்டும் திருந்து விடு. உன் இதயத்தை நேர் வழி திருப்பிவிடு. ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. நிழல் பிரிவதில்லை தன் உடலை விட்டு, அது அழிவதில்லை காலடிகள் பட்டு. நிழல் பிரிவதில்லை தன் உடலை விட்டு, அது அழிவதில்லை காலடிகள் பட்டு. நீ நடமாடும் பாதையில் கவனம் வைத்தாள், நீ நடமாடும் பாதையில் கவனம் வைத்தால் இங்கு நடப்பது நலமாய் நடந்துவிடும். ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே.